வரலாற்றில் ஏற்பட்டுவிட்ட கச்சத்தீவு பிழையை திருத்த பிரதமர் மோடியால் மட்டுமே முடியும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மக்களவைத் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் ராதிகா சரத்குமாருக்கு ஆதரவாக திருப்பரங்குன்றத்தில் ஜி.கே. வாசன் பரப்புரை மேற்கொண்டார். திருப்பரங்குன்றம் சந்நிதி தெருவில் தொண்டர்களுடன் நடந்து சென்று வாக்கு சேகரித்த அவர் தேநீர் கடை ஒன்றில் எண்ணெய் சட்டியில் வடை சுட்டு தொண்டர்களுக்கு சுட சுட வழங்கினார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஜி.கே. வாசன், கச்சத்தீவு பிரச்சினை என்பது வரலாற்றில் ஏற்பட்டுவிட்ட பிழை என்றார். மீனவ மக்களை இனியும் காங்கிரசும் திமுகவும் ஏமாற்ற முடியாது என கூறினார். கச்சத்தீவு பிரச்சனையிலே யாரையும் மாறுக்கு மாறு குற்றம் சாட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஒரு வரலாற்று பிழை. வரலாற்றிலே இந்த பிழை இடம்பெற்றிருக்கிறது. அன்றைக்கு காங்கிரஸ் தலைமையிலான அரசு எடுத்த முடிவுக்கு திமுக உடந்தையாக செயல்பட்டது என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. மீனவர்கள் இனி ஒருபோதும் திமுக காங்கிரஸை நம்ப மாட்டார்கள். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் நகர பகுதிகளில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் பரப்புரை மேற்கொண்டார். திமுகவுக்கு ஆதரவாக வாக்குகளை பிரிக்கும் பணியில் எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், பிரதமர் வேட்பாளர் இல்லாத கட்சிகளுக்கு வாக்களித்து பொன்னான வாக்குகளை வீணாக்க வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பொன் ராதாகிருஷ்ணன் சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவில் முன்பு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு ஆதரவாக கூட்டணி கட்சியினர் வாக்கு சேகரித்தனர். இதேபோல் புதுச்சேரி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி மணவெளி சுற்றுவட்டார பகுதிகளில் வாக்கு சேகரித்தார்.